மதுரையில ஒரு செய்தி கடந்த 10 நாளா இந்த முருகன் மாநாடு நடந்த இன்னைக்கு வரைக்கும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவோட 200 கோடி பணத்தை ஒரு டீம் தூக்கிட்டாங்க. 200 கோடி பணம், 25 கிலோ தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அப்ப பத்திரிகையில அரசல் புரசெல்லாம் என்ன எழுதுறாங்க, ஜூவி உட்பட எல்லாத்துலயும் பிஜேபியோட ஒரு வழக்கறிஞர் டீம், அந்த டீம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து சில ரவுடிகள், செல்லூர் பாபு உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செல்லூர் ராஜுக்கு அந்த முருகன் மாநாட்டில் மேடையில் இருக்கும் போதே 200 கோடியை 200ல இருந்து 287 கோடி சொல்றாங்க. 200 கோடியில இருந்து 287 கோடி, 25 கிலோ தங்கம் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த பணம் என்பது அவர் ஏற்கனவே பதவியில் இருக்கும்போது சம்பாரிச்சு வட்டிக்கெல்லாம் கொடுத்து வச்சிருந்த பணத்தை தான் அங்க வாங்கி வச்சிருந்தா தேர்தலுக்காக அப்படின்னு. இப்ப அந்த பணத்தை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் முருகன் மாநாட்டில இருந்து பதறி வந்து மதுரை அமைச்சர் மூர்த்தியை அவர் சந்திச்சு இந்த விஷயத்தை சொன்னதாகவும், அதற்கு பிறகு மூர்த்தி அவர்கள் தலையிட்டு இங்க போலீஸ் ஒரு தனி டீம், அந்த டீம் இதுல இறங்கி அந்த பணத்தை ஓரளவு ரெக்கவரி பண்ணி 100 கோடியை மட்டும் செல்லூர் ராஜுகிட்ட கொடுத்துட்டு மீதத்தை பிஜேபியோட வழக்கறிஞர் டீம் இவங்க, அதாவது காவல்துறை, மூர்த்தி காவல்துறை, இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி கசிஞ்சு வருது. ஜூவியோட இன்னைக்கு ஜூவி பத்திரிகையோட அந்த செய்தியை வந்து ஒரு மறைமுகமா எழுதியிருக்கிறாங்க. அதாவது பவர்ஃபுல்லான அமைச்சர் ஸ்வீட் பாக்ஸ் தூக்கிட்டாங்க, ஆள் வச்சு தூக்கி இருக்காங்க, இதுக்கு மலர் கட்சியின் வக்கீல் டீம் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்குது. மதுரையின் பவர் மாண்பு சிபாரிசில் மதுரை போலீசார் உதவியோடு கோவா வரை பல்வேறு இடங்கள் பறந்து ஸ்வீட் பாக்ஸ்லயே கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு வருகிறாரா மாஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப இதை யாராருன்னு எல்லாருக்கும் தெரியும், யார சொல்றாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இது மாதிரி ரகசிய நடவடிக்கை செய்யறது தான் ஸ்பெஷல் டீம்.